ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ரொம்பவே நல்லா இருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு மினி வ்ளாக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கருப்பு கவுனி அரிசியில கூழ் செஞ்சேன். அதை தான் உங்கள்கிட்ட காட்டுறேன் நான். ஸோ கருப்பு கவுனி அரிசி நல்லா முதல்ல வறுத்துட்டு அதுக்கடுத்து நல்லா பொடி பண்ணி அதிலே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு மைய பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கிறலாம். நீங்க வேணா நீங்க மொத்தமா நீங்க வந்து கடையில கொடுத்து, அதாவது ரைஸ் மில்ல கொடுத்து நீங்க மாவாவும் அரைச்சு வச்சுக்கிறலாம். இதுல நிறைய தண்ணி சேர்த்து அதை ஒரு சட்டியில வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா வெந்து ஒரு களி பதத்துக்கு வரும் பாத்தீங்களா, அப்ப வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா மோர் கலந்து சின்ன வெங்காயம் எல்லாம் கலந்து கொஞ்சமா உப்பு போட்டு கலந்து நீங்க வந்து அதுல ஊறுகாய் வத்தல்லாம் வச்சு சாப்பிடலாம். சோ நம்ம இப்ப வந்து அதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி பாத்துடலாமா? இப்ப அதாவது கருப்பு கவுனி அரிசி வந்து முதல்ல எங்க நிறைய அதிக அளவுல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சீனாலதான் அதிக அளவுல யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது சீனாவிலயுமே அதிகமா அந்த மன்னர்கள் மந்திரிகள் அந்த மாதிரிதான் நிறைய பேர் யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. சீன அரசர்கள் வந்து மற்ற நாட்டுல இருந்து வரக்கூடிய அரசர்களுக்கு வந்து இது வந்து விருந்து கொடுக்கறதுக்காக இந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்ப வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது சீனாவுக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் இடையில இந்த கப்பல்ல வியாபாரம் எல்லாம் நடந்துச்சு இல்லையா, அந்த பீரியட்ல தான் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறமா சிவகங்கை மாவட்டத்துல உள்ள அனுமந்தக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல அதிக அளவு இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து பயிரிடுறாங்க. இது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது, சர்க்கரையுடைய அளவு கட்டுப்பாட்டிலேயே வச்சிருக்கு. அப்புறம் வந்து உடல்ல உள்ள கெட்ட கொழுப்பு குறைக்கிறதுக்கு ரொம்பவே அதிக அளவுல உதவுது. வெயிட் லாஸ்ல ரொம்ப அதிகமா யூஸ் பண்றாங்க இத. அது மட்டும் இல்லாம புற்றுநோய் செல்களை வளர விடாம தடுக்குது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இதுல இருக்கு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.